வாங்க மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். இன்னைக்கு மீன் இறால், அப்படியே பாறை மீன் எப்படி இருக்குது பாருங்கள். பாறை மீன் சரியான மீனுங்க, ஓடுற மாதிரியே இருக்கா. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். புளி, தக்காளி 2, ஒரு மாங்காய், ஒரு பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இங்கிட்டு பாருங்கள் தேங்காய் பால் போட்டு முந்திரி பருப்பு போட்டு இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு. வணக்கம். வாங்க, கடுகு போட்டாச்சுங்க. கடுகு போட்ட பிறகு சீரகம், லைட்டாக சோம்பு, அப்படியே தூக்கி பச்சை மிளகாய், சரியா? பச்சை மிளகாய் போட்டதோட பூண்டை போட்டு விட்டுருங்க. பூண்டை போட்டு விட்டுட்டு தலைவன் கருவேப்பிலையை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டிங்களா கருவேப்பிலைய? எல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக வதங்கின பிறகு பார்த்துங்க, இது மண் சட்டி. டம்முன்னு போட்டு இது பண்ணிங்கன்னு வைங்களே, சட்டி கதமாயிரும். சரியா? இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, தலைவர் வெங்காயத்தை தூக்கி போடுவோம். ஓகே, வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் அது மணக்கணும். இதெல்லாம் யாருக்குன்னா சிங்கிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த சமையல் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வெந்தயம், கடுகு, சோம்பு, லைட்டாக சீரகம். அது முடிஞ்சதோட பச்சை மிளகாய் போடுறீங்க. அது முடிஞ்சதோட பூண்டையும் போடுறீங்க. சரியா? போட்டு அப்படியே வதங்கட்டும் பாருங்கள். மண் சட்டியில் சமைக்கிறதாங்க அந்த மனம் அப்படி கமன்னு வருதுங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மண் சட்டி தாங்க. ஏன்னா நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு தாங்க சமைக்கணும். அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கசமுசம் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அப்படியே பாருங்கள், மீன் நல்லா வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். தக்காளி ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றுக்கிறோம். டொமேட்டோ இவர் அப்படியே லைட்டாக வர்ற வரைக்கும் ஒரு கிண்டிட்டு விட்டுருங்க. அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துடுவார். அப்படியே இந்த பாருங்கள், லைட்டாக சைட்லலாம் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ சுண்டி வந்துருச்சுங்க. தக்காளிலாம் வதங்கி நல்லா ஒரு மெத்தடுக்கு வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, உப்பு, மிளகாய் பொடி, அதுக்குள்ளே மசாலா, மீன் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டோம்.